ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான ஒரு அப்டேட் ஸ்டுடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாஸ் அவர்கள் நடிச்சிருக்கிற டாக்ஸிக் இந்த படத்தை பற்றி தான். ஸோ இந்த ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 19ஆம் தேதி கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ போஸ்ட்போன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால தள்ளி போயிருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் அஃபீஷியல் அப்டேட்டுமே கூட. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வேணா ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை வேணா போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நடந்தா என்ன ப்ரோ இங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் உட்காந்து 2 வருஷமான மெனக்கெட்டு இந்த ஒரு படத்தை தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பொருள் செலவு எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு படம் வேணா சோலோ ரிலீஸும் ஆகணும் அண்ட் ப்ராஃபிட்டும் நிறையா வரணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா துரந்தர் 2 வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுனால 2 பெரிய படம் போது பாக்ஸ் ஆஃபீஸ்னு அடி வாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இப்போ போஸ்ட்போன் பண்ணிட்டனால கண்டிப்பாக நான் ஜூன் மந்த்தில் டாக்ஸிக் ஒரு வெறித்தனமான கலெக்ஷன் பண்ணோம். ஸோ பொறுத்து பார்ப்போம். படம் வந்து ஒருத்தா தான் இருக்க போகுது. அண்ட் படத்தோட ட்ரைலர் கட்டலாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ இந்த வார் எப்போ முடிஞ்சோ இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா படத்தை வேணா நீட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உட்காந்து பார்க்க வேண்டியதான். ஸோ பொறுத்து பார்ப்போம். டாக்ஸிக் இப்போ வராது ஜூன் மந்த்ல தான் வரும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஜூன் மந்த்ல தான் தளபதியோட ஜனநாயகன் வர மாதிரி இருக்கு. தளபதியோட பர்த்டேக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இப்போ ஜனநாயகன் படத்துல இருந்து வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்தை சென்சார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் செகண்ட் வீக் இல்ல அப்படின்னா மார்ச் மிடில் வேணா பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ படத்தை பார்த்துட்டு 10 நாள் 20 நாள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அதை கட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே சொல்லிடுவாங்க. உடனே கட் பண்ணி இந்த ஒரு ஜனநாயகன் படத்தை சம்மர்ல அதாவது மே மாசத்துல கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கேவின் ப்ரொடக்ஷனா முடிவு பண்ணிருக்காங்களாமா. ஸோ ஜூனுக்கு வரல அப்படின்னா மே மாசத்துல வந்துடும். மே இல்ல அப்படின்னா ஏப்ரல்ல வந்துடும். எப்பயாவது ஒரு தடவை கண்டிப்பா வந்துடும். சென்சார் சர்டிஃபிகேட் வந்ததுமே இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு மூவி டீம் இறங்கிடுவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி இறங்கிடுவாங்க. இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று முடிஞ்ச அளவு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ கேவின் ப்ரொடக்ஷன் வந்ததுன்னா 2 படத்தை தயாரிச்சு வச்சுட்டு 2 படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டு நிக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரமான 2 படத்தை ரிலீஸ் பண்ணி வெறித்தனமான கலெக்ஷன் பண்ண போறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மைதான். ஸோ பொறுத்து பார்ப்போம். படம் எப்போ வந்தாலும் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த டாக்ஸிக் படம் போஸ்ட்போன் ஆனனால ஃபேன்ஸுக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா டாக்ஸிக் துரந்தர் 2 ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய படங்கிறீங்க. ரெண்டுமே வந்து எல்லா கண்ட்ரியிலும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது துரந்தர் 2 வந்து போஸ்ட்போன் ஆகும்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அமெரிக்கா இந்த கண்ட்ரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா துரந்தர் பார்ட் 1 விடல பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்ட் 2 அங்கெல்லாம் ரிலீஸ் ஆகாது. ஸோ அதனால தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு சொல்லிட்டு இந்த லாங்குவேஜில் தான் துரந்தர் பார்ட் 2 ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த வகையில் சொன்னது இல்லை துரந்தர் 2 கண்டிப்பாக வந்துடும். ஸோ துரந்தர் 2 வந்து வேற லெவல் சம்பவம் பண்ண போகுது. அது சோலோ ரிலீஸ்ன்றதுனால வெறித்தனமான சம்பவத்தை பண்ண போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்தோட ட்ரைலர் கட்டுன்றது நான் அப்டேட் வரல. ஸோ அப்டேட் வந்ததும் ட்ரைலர் வேணா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரைலருக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரைலர் வேணா கட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்படுது. அந்த இடத்துல ஒரு டாக்ஸிக் படம் வராதனால அந்த டேட்டை யூஸ் பண்ணி இன்னும் 2-3 படம் வரதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு படம் வரப்போறதா அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண் நடிச்சிருக்கிற குஸ்தா பகவந்த் சிங் அப்படின்ற ஒரு படம் வந்து மார்ச் 19 ரிலீஸ் ஆக போறதா அஃபிஷியலான போஸ்ட் விட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் மார்ச் 19 ரிலீஸ் ஆகிறதுக்கான பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ போக போக இன்னும் நிறைய படங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் எத்தனை படம் தான் ஒரு மார்ச் மந்த்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம தனுஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவரோட லைனப்ல ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா இவர் வந்து D55 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ D56 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு செப்டம்பர்ல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ தனுஷ் அவர்கள் D55 படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ நடிச்சு முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா D56 வந்துருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா D56 வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பந்தை எடுத்த தமிழரசன் பச்சைமுத்து இவர் தான் டைரக்ஷன் பண்ண போற மாதிரி அஃபிஷியலான ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு D56 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு நம்ம தனுஷ் அவர்கள் வந்து ரீபோஸ்ட் பண்ணி ஃபயர் மோஜி போட்டிருக்காரு. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு D56 படத்தை டைரக்ஷன் பண்ண போறது தமிழரசன் பச்சைமுத்து தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வகையில் D56 வந்து கை மாறிடுச்சு. அப்போ மாரி செல்வராஜ் படம் கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ மாரி செல்வராஜ் படம் வந்து கொஞ்சம் லேட்டா எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறதா சொல்லப்படுது. பட் நான் மாரி செல்வராஜ் படம் இருக்கு. ஏன்னா மாரி செல்வராஜ் அவர்களே அஃபிஷியலா சொல்லியிருந்தாரு இந்த படம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய படம், மிக முக்கியமான ஒரு படம். ஸோ தனுஷுக்கு இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான படம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேவா எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதுக்கு இடையில இந்த ஒரு படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி தனுஷ் கிளம்பிட்டார் போல இருக்கு. ஸோ அந்த வகையில் D56 படத்தை மாரி செல்வராஜ் அவர்கள் எப்படி டைரக்ஷன் பண்ற மாதிரி இருந்தாரோ ஸோ அதே மாதிரி தான் செப்டம்பர் மந்த்ல இருந்து தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ஷன் பண்ணக்கூடிய D56 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு D56 படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ஜேனல் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரூரல் என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபன்னான படமா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு படமா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ தமிழரசன் பச்சைமுத்து எப்படி இருக்க போறான்னு தெரியல. ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் அப்டேட்லாம் வரும். ஸோ பொறுத்து பார்ப்போம். அந்த இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற தலைவர் 173 இந்த படத்துல இருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ஃபுல்லா முடிச்சு ப்ரொடியூசர்ட்ட கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட்ல ரஜினிகாந்த் அவர்களுடைய யங் லுக் இருக்கு. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா புக்கை கொடுக்குற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. புக்கு கூட நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்களும் இருக்கிற மாதிரி இமேஜ் ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல தெரிஞ்சிருச்சு படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ அஃபிஷியலா சொல்லிட்டாங்க படத்தை சொன்ன மாதிரி ஏப்ரல் மந்த்ல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ 6 மாத சம்பவமா இந்த ஒரு படம் ரெடி ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஷூட்டிங் போக போக நமக்கான அப்டேட்ஸ்லாம் வரும். அண்ட் ஹீரோயினி காஸ்டிங் இனிமேல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ சொன்ன மாதிரி படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கான ரிலீஸ் ஆக போகுது. சரி ப்ரோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறது இருக்கட்டும். ஜெயிலர் 2 என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு
முடிஞ்சிச்சு நண்பா. ஒரு கேமியோ இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம ஷாருக் கான் அவருடைய கேமியோ. அவர் வந்து நடிச்சு குடுத்துட்டாரு, கால் ஷீட் குடுத்துட்டாரு, முடிக்க போறாங்க, முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாஸ்ல முடிஞ்சிருச்சுன்னு சொல்லப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பதான் வேணா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதா இன்னொரு நியூஸ் இருக்கு. ஸோ அதனால பொறுத்து வந்து பார்ப்போம். முடிஞ்சிச்சு அப்படின்னா அஃபிஷியல் அப்டேட்டா சன் பிக்சர்ஸ் வந்துனா அஃபிஷியலா வீடியோ விட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜெயிலர் 2 படத்துல இருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் இருக்குது. அந்த இடத்துல நம்ம சூர்யா அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கருப்பு படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு படம் வந்துனா எப்போ ரிலீஸ் ஆகும், எந்த மந்த்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்து மியூசிக் டைரக்டர்னா சாயா பெங்கர் கொடுத்திருக்காரு. ஸோ அவர் ஒரு விழாவில் கலந்துக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலா சொல்லிட்டாரு. ஸோ இந்த படத்தோட பேக்ரவுண்ட் பிஜிஎம் அண்ட் ஆரா ஒர்க்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. முடிஞ்சிடும் சீக்கிரமா, படம்னா சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ தாறுமாறான சம்பவம் தான் ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏப்ரல் மந்த்ல படம் ரிலீஸ். ஸோ ஏப்ரல்ல எப்போ வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏப்ரல் 30 கரை வருது அண்ட் அதுக்கப்புறமா பெத்தி அப்படின்னு சொல்லிட்டு ராம் சரண் படம் வருது. இந்த மாதிரி 2 படம் வருது. ஸோ அந்த வகையில் இவங்க வர மாதிரி இருந்தா ஏப்ரல் 20 வருவாங்க. இல்ல அப்படின்னா ஏப்ரல் 30 நம்ம கரை கூட கிளாஷ் விடுற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க எப்படி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சதுன்னா ஏப்ரல் 20 வருவாங்க. இல்ல அப்படின்னா ஏப்ரல் 15 சொல்லிட்டு வருவாங்க. பட் சோசியல் மீடியாஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. பார்ப்போம் எப்போ வந்தாலும் கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் செலிப்ரேஷன் மூவியா தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியல் அப்டேட் கூடிய சீக்கிரமா வந்துடும். செகண்ட் சிங்கிள் விட்டு படத்தை ரிலீஸ் தேதினா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அண்ட் கருப்பை தொடர்ந்து நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கக்கூடிய விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா இந்த படத்துல இருந்து ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டீசர் வந்து இப்போ சென்சார் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சென்சார் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட்ல இந்த டீசரோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute 44 seconds இருக்குது. ஸோ கண்டிப்பா தாறுமாறா இருக்க போகுது. ஸோ இந்த டீசர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்களை ரொம்ப எங்க காட்டியிருப்பாங்க, அந்த ஒரு சீன்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி இந்த ஒரு படத்தை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராமசாமி இஸ் பேக் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இந்த ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் சஞ்சய் ராமசாமி கெட்டப்ல நம்ம சூர்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீசர்ல இருக்க போறாரு, இந்த ஒரு படத்தில் இருப்பாரு. ஸோ அது இந்த ஒரு டீசர்ல தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா தாறுமாறா இருப்பாரு. அண்ட் அந்த ஒரு ஐகானிக் ஸ்டைல் எதனா வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் டீசர் வந்துச்சுன்னா தெரியும். ஸோ டீசர் வந்து கூடி சீக்கிரமா ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் சம்பவம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய லீடர் இந்த படத்துல இருந்து அஃபிஷியல் டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீசர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ தி லெஜண்ட் படத்துல எந்த அளவுக்கு ஒரு ட்ரோல் பண்ணாங்களோ ஸோ அந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறேன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டீசர்ன்றது பயங்கர மாசா, பயங்கர வைலண்டா, ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு வந்து ரொம்பவுமே வைலன்ஸா எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கறது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இவர் சொல்ற மாதிரியே நான் அடிக்க போற அடி மரண அடியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே மரண அடியா அடிச்சிருக்காரு இந்த ஒரு டீசர்ல. ஸோ டீசர்ல வரக்கூடிய பாட்டு பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு டீசரை பார்க்கும்போது ஒரு அப்பா பொண்ணு கனெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அப்பா பொண்ணு கனெக்ட் அப்படின்னா கண்டிப்பா ஒரு எமோஷனலா ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் த்ரில்லரா காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி ஒரு படத்தை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு டீசர்ல லெஜண்ட் சரவணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ல தீப்பந்தத்தை எடுத்துட்டு வருவாரு. ஸோ அது வரும்போது அப்படியே ஜனநாயகன் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. தளபதியும் மிஞ்சிரர் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ செம்ம மாசா இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு படத்தில் நம்ம அண்ணாச்சி குழந்தையா வந்து பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் நடிச்ச அந்த ஒரு சின்ன பொண்ணு தான் நடிச்சிருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பராக நடிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு லீடர் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் டேட் வந்து லாக் பண்ணல. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு படம் ஏப்ரல் மந்த்ல தான் வருது. அண்ட் இந்த ஒரு டீசர் பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அந்த வகையில் ஏப்ரல் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கருப்பு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லீடர் படம் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கரை இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெத்தி ராம் சரண் படம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 4 படங்கள் இருக்கு. ஸோ நான் நிறைய படங்கள் ஏப்ரல் மந்த் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா நிறைய படங்கள் வர வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவருடைய டிசி கூட ஏப்ரல் வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஏப்ரல் மேல வருங்கிறாங்க. ஸோ பார்ப்போம் ஏப்ரல் என்னென்ன படங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு 4 படம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு 4 படத்தில் நீங்க எந்த படத்துக்கு போவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நம்ம எஸ்கே அவர்களுடைய சேயோன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விருமாண்டி படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய கனெக்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி டீசர்ல இருந்து அதாவது டைட்டில் டீசர்ல இருந்து நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆமா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா விருமாண்டி படத்துல கனெக்ட் மட்டும் இருக்காது. இந்த விருமாண்டி சாமி அண்டு முருகன் சொல்லிட்டு எல்லா கனெக்டும் இருக்கும்போது இந்த விருமாண்டி படத்துல டயலாக்ஸ் அண்ட் இல்லாம நிறைய கனெக்டும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் கலந்து தான் வந்து அந்த ஒரு படத்தை எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா தரமா வரப்போகுது. அண்ட் அடுத்து நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களுடைய 22 இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல இருந்து அஃபிஷியல் டைட்டில் டீசர் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 8 நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களுடைய பர்த்டே ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸோ அதை போயிட்டு நிறைய பேர் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் அண்ட் நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்ப அருமையா வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லி பாராட்டிட்டு இருக்காங்களாமா. ஸோ அதனால் சங்கர் கூட அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணது தான் நம்ம அட்லி அவர்கள். ஸோ சங்கருக்கு எப்படி எந்திரன் ஒரு மிகப்பெரிய ஒரு படம் சங்கர் அண்ட் ரஜினிகாந்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்க வச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி எல்லாம் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி மாசா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டைட்டில் டீசர் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைட்டில் டீசர் வச்சு படம் எப்படி இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணிடலாம். ஸோ படத்தோட டைட்டில் இப்போ வரைக்கும் நான் கணிக்க முடியல. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். அஃபிஷியலா வரும்போது அது ஒரு வேற லெவல் மூமெண்டா இருக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த டைட்டில் டீசருக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து மீண்டும் நம்ம மைத்திரி மூவி மேக்கர்ஸோட போயிட்டு ஒரு படம் பண்ண போறதா சொல்லப்படுது. ஸோ மைத்திரி
மூவி மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல நெறைய ஆக்டர்ஸ் வச்சு படம் பண்ற ஒரு முடிவுல இருக்காங்க. ஸோ நெறைய பேர வச்சு முடிவுல இருக்காங்க. ஸோ அந்த வகையில எஸ்கே, பிரதீப் ரங்கநாதன வச்சு டியூட் குடுத்துட்டாங்க. இன்னொரு படம் குடுக்கறதுக்கும் ரெடியா இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர வச்சு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க. ஸோ அதனால கன்டினியூஸா மைத்திரி மூவி மேக்கர்ஸ்னா தமிழ் ஆடியன்ஸ கவர் பண்ண பார்க்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த காம்போ எப்படி இணையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு படத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களே டைரக்ஷன் பண்ண போறாரு. அவரே நடிக்க போறாரு அப்படின்ற மாரி நியூஸ் இருக்கு. பார்ப்போம் போக போக இது கன்ஃபார்ம் ஆகுதா இல்ல வேற மாரி மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய எல்ஐகே வேற ரிலீஸ்ல இருக்கு. ஸோ அது எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். அந்த மூவி அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட பின் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்டையும் ஒரே வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.